राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। हर हर गंगे जय माँ गंगे। जय बोलो हिमाचल पर्वत राज की जय। जय बोलो भारत माता की जय। गंगे शरणम। அழகான பகீரதனுடைய விஷயம் பார்த்தோம். ரொம்ப அழகாக எப்படி ராஜா பகீரதன் பின்னாடி கங்கை போனாள் அப்படின்றத நாம ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டம் 43வது சர்க்கம் 35வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்த ஸ்லோகம் யதோ பகீரதோ ராஜா ததோ கங்கா யசஸ்வினி ஜகாம சரிதாம் ஸ்ரேஷ்டாம் சர்வ பாப பிரணாசினி. எல்லா பாவங்களையும் போக்கடிக்கக்கூடிய கங்கை சென்றாள். ராஜா பகீரதன் எந்த வழியில் சென்றானோ அந்த வழியில் யசஸ்வினியான புகழ் அடைந்தவளான நதிகளுள் சிரேஷ்டமானவளான கங்கை சென்றாள். அதுதான் அந்த வால்மீகி விரச்சித்த கங்காஷ்டகம் பார்த்தோம். 2வது ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? த்வத்தீரே தருகோட்டராந்தரகதோ கங்கே விஹங்கே வரம் தொன்னீரே நரக அந்தகாரிணி. நரகத்தை நாசம் பண்ணக்கூடியவளே, வரம் மத்ஸ்யோ அதவா கச்சப, மீனாகவோ ஆமையாகவோ உன் கரையில் அமைந்துள்ள மரத்தின் பொந்தில் வாழும் பறவையாகவோ என்னை வாழ எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்றார். அடுத்து 3வது ஸ்லோகம் சொல்றார். உக்ஷா பக்ஷி துரக ஊரக கோபிவா வாரணோவாம் வாரீனஸ்யாம் ஜனன மரண க்லேஷ துக்கா சஹிஷ்ணுஹு ந த்வன்யத்ர பிரவிரலரணத் கங்கண க்வாணமிஸ்ரம் வாரஸ்த்ரீபிச்சமரமருதா வீஜிதோ பூமி பாலக. கைகளை விதவிதமான வளையல்கள் அணிந்து கொண்டு அந்த வளையல்களுடைய சப்தத்தோடு சாமரம் வீசுகின்ற அழகான பெண்கள் சூழ்ந்திருக்கும்படியான ஒரு ராஜனாக வாழ்வதை காட்டிலும் ஒரு மாடாகவோ பறவையாகவோ குதிரையாகவோ பாம்பாகவோ அதாவது ஊர்வனவாகவோ அல்லது யானையாகவோ பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு ஜன்மாவாக இருந்தாலும் ஜனன மரண கிளேஷ துக்க அசஹிஷ்ணு, சகிக்க முடியாத ஒரு விஷயத்தில் இருந்தாலும் கூட ஏ கங்கே உன்னதிக்கரையில் மாடாகவோ பறவையாகவோ குதிரையாகவோ பாம்பாகவோ யானையாகவோ கஷ்டப்படுகின்ற ஏதேனும் ஒரு ஜீவனாக எனக்கு ஒரு ஜன்மா கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை. இப்போ நினச்சி பார்த்தா இந்த கங்கைகரில் இப்படியே அலைவேன் நான். அங்கங்கே நிறைய நாயெல்லாம் உட்காந்துட்டுருக்கும், நாய்க்குள்ளே விளையாடின்னு இருக்கும், மீன்கள்லாம் துள்ளி துள்ளி விளையாடும் சமயத்தில் அந்த மாடுகள்லாம் அங்கே அலையும், நிறைய பறவைகள் பாறையில் உட்கார்றது, தண்ணியை போய் குடிக்கிறது, தண்ணியில் அலையிறது. கங்கையின் கரையில் நான் பறவைகள் பார்த்துருக்கேன், நாய்கள் பார்த்துருக்கேன்,
கோவேறு கழுதைகள் பார்த்துருக்கேன். அதில் தான் அந்த கங்கையினுடைய மணல்லாம் எடுத்துகிட்டு போவா வீடெல்லாம் கட்டுறதுக்கு. ஸோ கங்கை கரையில் யானை நான் இன்னும் பார்த்ததில்லை. ஓகே, குதிரை கூட பார்த்துருப்பேனா இருக்கும் கங்கை கரையில், மேபி. பாம்பு பார்த்துருக்கேன் கங்கையிலேயே, அப்படியே இந்த நீச்சல் அடிச்சுட்டு போகிற பாம்பு பார்த்துருக்கேன். குடும்பம் சொல்ல மாட்டேன். மீன்கள் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கங்கை அப்படி நான் பார்ப்பேன். அது மாதிரி அந்த கங்கை கரையில் விளையாடக்கூடிய சாதாரண அந்த ஒரு என்ன சொல்கிறது, குடிசைன்னு கூட சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பாலித்தீன் இது மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு டென்ட்டு மாதிரி போட்டுண்டு அங்கே கங்கை கரையில் இப்படி எதையோ வித்துண்டு வாழக்கூடியவர்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கேன். அவளுடைய பொருளாதார நிலைமையை பார்த்தா வருத்தமாக இருக்கும், நிஜமாகவே ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் அவளுடைய அந்த பாக்கியத்தை பார்த்தா பொறாமையாக இருக்கும். பொறாமைன்னா நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு. கங்கைகள் அங்கே ஓடும் இங்கே ஓடும், கிரிக்கெட் விளையாடும், கங்கைகளில் மணல் வீடு கட்டி விளையாடும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ வால்மீகி மகரிஷி சொல்கிறா, எனக்கு கங்கை கரையில் மாடாகவோ, ஆமாம் மாடு பார்த்துருக்கேன் நிறைய, மாடாகவோ பறவையாகவோ குதிரையாகவோ ஊர்வனவாகவோ யானையாகவோ, அதுக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்படுற ஜீவனாக எதுவாக இருந்தாலும் எனக்கு பாக்கியமே. அழகான பெண்கள் கைகளில் வளையல்கள் போட்டுக்கொண்டு சாமரம் வீசக்கூடிய ஒரு ராஜாவாக வாழ்வதை காட்டிலும் கங்கை கரையில் ஏதேனும் ஒன்றாக வாழ்வது எனக்கு பரம பாக்கியம் அப்படின்ற. இதுக்கு மேலே நான் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு சொல்லுங்க. இதுவே அஹோ பாக்கியம். இதெல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் பாக்கியம் கிடைச்சிருக்கே. அதுவே எனக்கு மகாபாகியம். அவ்வளோதான், நமக்கு இதே அஹோபாகியம் அப்படின்னு இருக்கு. இந்த பிருகன்னாரதீய புராணம், நாரத புராணத்தில் 6வது அத்தியாயத்தில் கங்கையை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் காண கிடைக்கிறது. அதில் சொல்கிறார் 11-12 ஸ்லோகத்தில், சர்வதீர்த்தாபிஷேகாணி யானி புண்ணியானி தானி வை கங்காபிந்துபிஷேகஸ்ய கங்காபிந்த்வபிஷேகஸ்ய கலாம் நார்ஹந்தி ஷோடசீம். அதாவது பல தீர்த்தங்களுடைய ஜலத்திலே ஸ்நானம் பண்ணுறது, அது அபிஷேகம் சொல்கிறார். பல தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறதனுடைய புண்ணிய லாபம்லாம் எத்தனை தூரம் வசதி அப்படின்னா, கங்கையினுடைய ஒரு துளி, ஒரு பிந்து, பிந்துனா ஒரு துளின்னு அர்த்தம், பிந்து சரஸ் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துளி தலையில் விழுந்தால் அது எப்படின்னா, கங்கையினுடைய ஒரு துளி தலையில் விழுந்தாச்சுன்னா 1/16 பங்கு கூட மற்ற நதிகளில் ஸ்நானம் செய்வதனாலே கிடைப்பது இல்லை. அவ்வளவு வசதியாம். சர்வதீர்த்தாபிஷேகாணி யானி புண்ணியானி தானி வை கங்காபிந்த்வபிஷேகஸ்ய கலாம் நார்ஹந்தி ஷோடசீம். 16ல் 1 பங்கு கூட கங்கையினுடைய ஒரு துளி தலையில் விழுவதனால் கிடைக்கும் பலன்கள் மற்ற நதிகளில் கிடைப்பது இல்லை.
கங்கா கங்கேதி யோ பூயாத் யோஜனானாம் ஷதே ஸ்திதः சோபி முச்யேத பாபேப்யः கிமு கங்காபிஷேகவான். 100 யோஜனை தூரம், அதாவது ஃபார் அவே ஃப்ரம் கங்கா, கங்கையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் யாரோ ஒருவர் கூட கங்கா கங்கா அப்படின்னு சொல்வதனாலே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றார்கள் என்றால், கங்கையில ஸ்நானம் பண்ணவாளுடைய பெருமையை பற்றி நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நாரத புராணத்துல சனக்கரை சொல்ற இந்த ஸ்லோகத்தை, கங்கா கங்கா இதியோ பூயாத் யோஜனானாம் ஷதே ஸ்திதः சோபி முச்யேத பாபேப்யः கிமு கங்காபிஷேகவான். நினச்சா அழுக தான் வர்றது. கங்கையில் போய் எப்படி இப்படி குளிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாம் கங்கை 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 என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திட இருக்கும். இதான் நம்ம பெரியாழ்வார் கண்டம் என்னும் கடிநகர் தேவப்பிரயாகை பாசுரத்தில் சொல்றது. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திட இருக்கும். அதேதான் கங்கா கங்கேதி யோ பூயாத் யோஜனானாம் ஷதே ஸ்திதः சோபி முச்யேத பாபேப்யः. ஸோ நம்ம பார்த்தோம் கங்கா தசமி, கங்கை பிறந்த பூமியில் இறங்கின நாள்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்து கங்கா சப்தமின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா? இப்போ ராஜா பகீரதன் பின்னாடியே நம்ம கங்கை போனாள். ததோ ஹி யஜமானஸ்ய ஜஹ்னோரத்புத கர்மணः கங்கா சம்ப்ளாவயாமாஸ யஜ்ஞவாடம் மகாத்மனः. அத்புதமான காரியங்களுடைய தபசுடைய யாகம் செய்யக்கூடிய மகாத்மாவாகிய ஜஹ்னு மகரிஷி, ஜஹ்னு மகரிஷின்னு சொல்லுவாங்க. ஜஹ்னோஹோ, ஜஹ்னு மகரிஷியினுடைய யாக க்ஷேத்திரத்திலேயே கங்கை அப்படியே மூழ்கடிச்சுட்டாளாம். அவருடைய பகீரதன் போகிறான், அவன் பின்னாடியே போகிறான் இல்லையா? ஸோ பகீரதன் ஒரு பாதை போனான், அவனும் அதே பாதை பக்கத்தில் அப்படி ட்ராவல் பண்ணுறா அவள். அப்போ ஜஹ்னு மகரிஷியினுடைய ஆசிரமம் வர, அந்த ஆசிரமத்தை கங்கை அப்படியே கங்கா வெள்ளம் மூழ்கடிச்சுடுத்து. அப்படி வராளாம் பூமியில். அவள் பூமியில் வந்துட்டு இருக்கா. நிஜமாக சில இடங்களில் பார்க்கணும். நாங்கள்லாம் சில இடங்களில் கங்கையில் இறங்கி விளையாடிட்டு இருப்போம். அங்கே பக்கத்தில் இருக்க வளர்த்திட்டு வா, முதல்ல ஏறி வெளிலவா, பக்கத்தில் செக் டேம் இருக்குது, திறந்து விட்டான்னா அடிச்சுட்டு போய்டு கண்டுபிட பிடிக்க முடியாது அப்படின்னு மிரட்டுவாங்களெல்லாம். உடனே மேலே வந்துடும் வச்சுக்கோங்க. சில இடங்கள்லாம் கேட்டுட்டு தான் இறங்குவோம். எப்பொழுதுமே எந்த ஊர் போனாலும் நதிகள் நதிக்கரைகள்லாம் ஜாக்கிரதையாக இறங்கணும். நமக்கு தெரியாது இல்லையா, அங்கே இருக்கவாள் தான் தெரியும். அப்போ என்னடா ஆச்சுன்னா, ஜஹ்னு மகரிஷியினுடைய யஜ்ஞ சாலையை, அந்த ஆசிரமத்தையே அவள் கங்கை மூழ்கடிச்சுட்டான். தஸ்யாவலேபனம் ஞாத்வா க்ருத்தோ யஜ்வாது ராகவம். அபிபஜ்ஜ ஜலம் சர்வம் கங்காயா பரமாத்புதம். ஏ ராகவா, அப்போ இவளுடைய அந்த அவலேபனம் செருக்கு, அவ்வளோ திமிரு உனக்கு, அடக்கணும்னு முடிவு பண்ணி ஜஹ்னு மகரிஷி என்ன பண்ணிட்டார், கங்கையை அப்படியே ஆச்சமனம் மாதிரி ஒரு அள்ளி அப்படி குடிச்சுட்டார். ஒரு உத்தரணி ஜலம், ஒரு ஸ்பூன் ஜலத்தை உள்ளங்கையில் விழுந்து முழுகிற அளவு தண்ணி விட்டு அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு கொடுப்பான். கோவிலெல்லாம் பெருமாள் தீர்த்தம் கொடுப்பா இல்லையா, நம்ம அப்படி வலது கையை அப்படி குளிச்சு வச்சுட்டோம்னா ஒரு உத்தரணின்னு சொல்லுவோம். அந்த குழிஞ்ச ஒரு ஸ்பூன்
அழகாக கையில் விடுவா இல்லையா, அந்த மாதிரி ஜஹ்னு மகரிஷி என்ன பண்ணிட்டார்னா கங்கையை குடிச்சுட்டார். கங்கை ஏற்கனவே ஒரு திமிர் எடுத்து சிவபெருமான் தலையில் இருந்தார். அதுக்கப்புறம் பகீரதன் திரும்பிக்காரனா சிவபெருமான் தலையில் கீழே வந்தான். அது அவள் ரொம்ப வேகம், சிவபெருமான் அடிச்சுட்டு போயிடும் நினச்சா, அது இல்லை. இப்போ பூமியில் யாருக்கு வேகத்தை அடுக்க முடியும் நினப்பு வந்துடுது போல இருக்கு. ஜஹ்னு மகரிஷியினுடைய ஜஹ்னு மகரிஷி ஜன்னு மகரிஷின்னு சொல்லுவாள். அவருடைய ஆசிரமத்தை அழிச்சோம். அவர் கடுப்பாயிட்டார், பார்த்தார். தஸ்யா வலேபணம் ஜாத்வா கிருத்தோ யஜுவா து ராகவ அபிபட்ச ஜலம் சர்வம் கங்காயாக பரமாத்புதம். கங்கையினுடைய எல்லா தண்ணியும் குடிச்சிட்டார். அவ்வளோதான். அவள் பின்னாடியே வந்துட்டா. கங்கை திடீர்னு பார்த்தா கங்கையை காணோம். பகீரதன் என்னடா அது அப்படி திரும்பி கையை கூப்பி மகரிஷினத்தில் பிரார்த்திக்கிறான். ததோ தேவாகாச கந்தர்வாஹ ரிஷயஸ்ச சுவிஸ்மிதாஹ பூஜயந்தி மகாத்மானம் ஜஹ்னும் சொல்லுவா ஜஹ்னும் புருஷ சத்தமம் கங்காம் சாபி நயந்தி ஸ்ம துஹித்ருத்வே மகாத்மனஹ. அப்போ அந்த கந்தர்வர்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் ஜன்னு மகரிஷிய பூஜை பண்ணார்கள். சுவாமி, இந்த குழந்தை மாதிரி ஓடி வந்துட்டா, இந்த பொண்ணெல்லாம் அப்பா தான் வேலை பண்ணுறா, பொண்ணு ஓடி அந்த இடத்துல இப்படி களைச்சி போடும் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் பொண்ணு மாதிரி அவளை இது பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு அவளை விடுங்கோ. ஏன் கங்கை பின்னாடி தான் ரிஷிகள் எல்லாரும் வந்துட்டுருக்கா, ஜலஜந்துக்கள்லாம் வந்துட்டுருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த கங்கை இவர் குடிச்சுட்டார். அப்போ அவரோட பிரார்த்தனை பண்ணோன்னு அவர் ததஸ்துஷ்டோ மகாதேஜாஹ ஸ்ரோத்ராபியமசுஜது புனஹ. அப்போ உடனே அவர் பார்த்தார், சரி எல்லாரும் கேட்குறான்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைஞ்சு கங்கையை மன்னிச்சிருங்கோன்னு சொல்ல அவளுக்கு அடங்கிட்டாங்க அந்த திமிரு. உடனே அவர் என்ன பண்ணார், தன்னுடைய வலது காதிலிருந்து கங்கையை வெளிப்படுத்தினார். அதனால தான் இன்றைக்கும் பார்க்கலாம், அந்த பூஜை பண்ணுறவாள்லாம் சமயத்தை அப்படி மூக்கை தொட்டு அப்படி வலது காதை தொட்டுப்பா. வலது காதை தொட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, வலது காதில் கங்கை இருக்கான். யார்? ஜன்னு மகரிஷிக்கு அவர் வலது காதிலிருந்து கங்கை வெளிப்பட்டதனாலே வலது காதில் கங்கை இருப்பதாக ஐதீகம். அதனால் எங்கேயாவது தண்ணி தொட்டுக்க முடியல அப்படின்னா மூக்கை தொட்டு அப்படி காதை தொட்டு வலது காதை தொட்டுப்பா. தொண்டாச்சுன்னா கங்கையை தொட்டு கையை சுத்தம் செய்து கொண்டதாக அர்த்தம். அது முக்கியமாக பூஜா சமயத்தில் தான். ததஸ்துஷ்டோ மகாதேஜாஹ ஸ்ரோத்ராபியம் அசத்ஸ்ருஜத் புனஹ. காதுகளிலிருந்து ஸ்ரோத்ராபியாம் அஸ்ருஜத் வெளிப்படுத்தினார். தஸ்மாத் ஜஹ்னுசுதா கங்கா ப்ரோச்சேத ஜான்ஹவீதி ச. ஜன்னு மகாராஜனுடைய புத்திரியா வந்ததுனால, ஜன்னு சுதாவானதுனால அவளுக்கு ஜான்ஹவின்னு பேர். அது இடத்த கேட்டு ஜாஹ்னவி அப்படின்னு சொல்லுவோம். ஜான்ஹவின்னா ஜன்னு மகர்ஷியினுடைய புத்திரி, அதனால அவளுக்கு ஜான்ஹவின்னு பேர். இவள் ஜன்னு மகரிஷி குடிச்சுட்டு திரும்பி அவளுடைய வலது காதிலிருந்து மீண்டும் வெளிப்பட்ட நாள்தான் கங்கா சப்தமி, ரீபர்த் ஆஃப் கங்கா. புரியுறதா? ரீபர்த் ஆஃப்
கங்கா. ஸோ கங்கை பூமியில் இறங்கின நாள் கங்கா தசமி பார்த்துட்டோம். அந்த கங்கையை ஜஹ்னு மகரிஷி குடிச்சுட்டு அவருடைய வலது காதிலிருந்து அவள் மீண்டும் பூமியில் வெளிவந்த நாள் கங்கா சப்தமி. ஸோ கங்கா தசமி என்ன நான் சொல்லிட்டேன். ஜேஷ்ட மாசம் சுக்லபக்ஷ தசமின்னு சொல்லிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணோம், கங்கா சப்தமி எப்பன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறா? அதே மாதிரி ஜன்னு மகரிஷியோட ஆசிரமம் எங்கே இருந்ததுன்னு கொஞ்சம் தேடுறா, தேடி கண்டுபிடிக்கிறா. மீதி விஷயம் நாளைக்கு. அதுவும் இன்னைக்கு அற்புதமான என்ன ரங்க பஞ்சமி. சூப்பர் நாள் பாருங்க. ரங்க பஞ்சமி, சந்த் துக்காராம் மகாராஜ் துக்கா பீஜ். இந்த ஹோலிக்கு அடுத்த நாள் தான் வைகுண்டம் போனார் சரீரத்தோட. அவரோட பொண்ணு பாகீரதின்னு பேர். அதே தான் இந்த பாகீரதி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த பாகீரதி துக்காராம் மகாராஜனுடைய தேகு கிராமத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஏல்வாடின்னு ஒரு கிராமத்தில் தான் அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தார். அவளுக்கு அப்பா போனதில் உடன்பாடு இல்லை. அப்பா போகும்போது அவள் அங்கே இல்லை, அழுதுண்டே இருந்தா. அப்போ பகவான் இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு துக்காராம் மகாராஜ் மீண்டும் பூமிக்கு வந்த நாள் இன்று. வந்தவுடனே ஏல்வாடியில் போய் மகளை சமாதானப்படுத்த மகள் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சேமியா பாயசம். அதனால் அப்பாக்கிட்ட பால் வாங்கிட்டு வாங்கப்பா, எடுத்துகிட்டு வாங்கப்பா, அவங்க சேமியா பாயசம் பண்ணித்தரேன்னு சொல்ல துக்கோபா பார்த்தார். நேராக அங்கேருந்து சிவன் கோவிலுக்கு போனார். அங்கேருந்து கல்நந்தி கிட்ட பால் பிரார்த்தனை பண்ணார். அந்த கல்நந்தி கிட்டேருந்து பாலை கறந்து கொண்டு வந்து கொடுக்க, அந்த பாலில் அந்த குழந்தை சேமியா பாயசம் பண்ணி கொடுக்க அப்பாவும் பொண்ணுமா சாப்பிட்டுட்டு அதன் பிறகு சந்த் துக்காராம் மகாராஜ் திரும்பியும் வைகுண்டம் சென்ற நாள் இன்று. ஸோ பாகீரதி மீண்டும் பிறந்த நாள்னு நான் சொன்னேன் இல்லையா, ஜான்ஹவி. இன்றைக்கி பாருங்க, அப்படிப்பட்ட அந்த பாகீரதிக்காக துக்காராம் மகாராஜ் பூமிக்கு வந்த தினம். அப்படிப்பட்ட ஒரு நாளில் நமக்கு இதை அனுபவிக்கிற பாக்கியத்தை சுவாமி கொடுத்தா. ஸோ கங்கா சப்தமி ஜான்ஹவி. ராதே கிருஷ்ணா. हर हर गंगे जय माँ गंगे. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो भगीरथ महाराज की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. राधे कृष्णा.